வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்களிடமிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட நகைகள் எங்கே? தமிழீழ வைப்பகம் தொடர்பில் வெளியான தகவல். திடீரென கொந்தளித்த சுரீதரன் எம்பி. விகாரைக்குள் ரகசிய அறையொன்றை வைத்திருந்த மகிந்த இளம் பெண்ணும் சென்று வந்ததாக தகவல். அடுத்தடுத்து உண்மையை உடைக்கும் தேரர்கள். கசிந்தது வீடியோ. அடுத்தடுத்து கைதாகும் மகிந்தவின் சகாக்கள். அதிரடி காட்டும் அனுர அரசு. இன்றும் கைது செய்யப்பட்ட முக்கிய புள்ளி. பல்வேறு திசைகளில் பாயும் விசாரணை. தன்னை துப்பாக்கியுடன் கொல்ல வந்தார்கள். ராஜபக்சர்கள் போட்ட ரகசிய திட்டத்தை சபையில் உடைத்த ஸ்ரீதரன் எம்பி. வெளியிடப்பட்ட உண்மைகள். நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். அடுத்தடுத்து உயரும் விலை நிலவரம் எவ்வளவு தெரியுமா? இலங்கையில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள T20 கிரிக்கெட் தொடர். நாட்டின் பல்வேறு திசைகளுக்கும் செல்லப்போகும் கோப்பை. மக்களுக்கு காணும் வாய்ப்பு. குற்ற கும்பல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி. தமது பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அனுர தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட எச்சரிக்கை. நாட்டில் அதிகரித்துள்ள அரிசியின் விலை. வெளியான விலை நிலவரம். விடுக்கப்பட்ட கோரிக்கை. நான் இப்போதே பதவி விலகுகிறேன். திடீரென முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்ட பிரதமர் கருணி. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் களம். நாடாளுமன்றத்தில் இதை உடனடியாக நிறுத்துங்கள். முக்கிய விடயம் ஒன்றை கூறிய அர்ச்சுனா. வெளியிடப்பட்ட மேலும் பல தகவல்கள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குருநாகல் நகரில் அமைந்துள்ள ஒரு பிரபல விகாரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்தியதாக கூறப்படும் அதிசொகுசு அறையொன்று இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் அந்த விகாரையை சேர்ந்த ஒரு பௌத்த தேரர் வெளியிட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சில ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் செய்திகள் பரவி வருகின்றன. வெளியிடப்பட்ட காணொளிகள் மற்றும் தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்றின் செய்தியின்படி குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ச இரவு தங்கியதாக தெரியவில்லை. எனினும் அவசரமாக வருகை தந்து பல மணி நேரங்கள் அங்கு தங்கியிருப்பார் என அந்த தேரர் தெரிவித்துள்ளார். தேரரின் கூறுகைப்படி அவரது வருகைக்கு முன்பாக விகாராதிபதிக்கு தகவல் வழங்கப்பட்டு அறை சுத்தம் செய்யப்பட்டு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும். வருகை நேரத்தில் விருந்தோம்பல் நடைபெறும் காரணமாக மற்ற தேரர்கள் அருகில் செல்லாமல் தங்கள் அறைகளிலேயே தங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். வெளியிடப்பட்ட காணொளிகளில் குறித்த அறையில் உயர்தர கட்டில், மெத்தைகள், குளிரூட்டிகள் உள்ளிட்ட அதிசொகுசு வசதிகள் காணப்படுகின்றன. மேலும் வெளியே யாருக்கும் தெரியாத வகையில் சிறிய ஒரு கதவும், வாகனம் நுழையக்கூடிய வகையில் ஒரு இரும்பு கதவுடன் கூடிய பிரதான நுழைவாயிலும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த கதவு மூடப்பட்டால் உள்ளே யார் இருக்கின்றனர் என்பது வெளியிலிருந்து தெரியாத வகையில் அமைந்துள்ளதாகவும் தேரர் விளக்கியுள்ளார். அதேவேளை அந்த அறை சிலரின் ரகசிய சந்திப்புகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனும் குற்றச்சாட்டுகளும் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இவை அனைத்தும் தற்போது வெளியாகியுள்ள காணொளிகள் மற்றும் சிலர் வெளியிட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட தகவல்கள் மட்டுமே என குறிப்பிடப்படுகின்றது. குறித்த விகாரைக்கு நீண்ட காலமாக வருகை தரும் கிராம மக்கள் மற்றும் பக்தர்களில் பலருக்கும் இவ்வாறான ஒரு அறை இருப்பது குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் இதனை மறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சிலர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் அதிகாரப்பூர்வ விசாரணை அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலமான 2005ஆம் ஆண்டு முதல் அவரது பதவிக்காலம் நிறைவடைந்த வரையிலான காலப்பகுதியில் அவரின் கீழ் பணியாற்றிய அனைத்து அரசு அதிகாரிகளின் சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானங்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என கோரி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு ஒன்றினால் இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை தற்போதைய அரசாங்கம் முன்வைத்துள்ள போதிலும் அவரை சுற்றியிருந்த அதிகாரிகளின் சொத்துக்கள் மற்றும் வருமானங்கள் தொடர்பில் போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருப்பதாக அந்த குழு விமர்சனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அசீல சம்பத் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அளவுக்கு மீறிய சொத்துக்கள் குறித்து ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள ஆவணங்கள் மூலம் தகவல்களை உறுதிப்படுத்த முடியும். அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.
சேவையில் இணையும் போது எந்த சொத்துக்களும் இல்லாத சில அதிகாரிகள் குறுகிய காலத்திற்குள் பெரும் செல்வந்தர்களாக மாறியுள்ளமை குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுகின்றன. பொதுமக்கள் மத்தியில் உள்ள இந்த சந்தேகங்களை நீக்க முறையான விசாரணை அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்த அனுஷ பெல்பிட்டு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அனுஷ பெல்பிட்டு முன்னாள் ஊடக அமைச்சின் செயலாளராகவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகத்தின் முன்னாள் தலைவராகவும் பணியாற்றியவர் ஆவார். ரூபாய் 46 மில்லியன் பெறுமதியான பணத்தை பெற்றதற்கான மூலத்தை வெளியிட தவறியமை தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 23(a) ஒன்றின் கீழ் மோசடியான சொத்துக்கள் சம்பாதித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் தகவலின்படி அனுஷ பெல்பிட்டு நேற்று காலை ஆணைக்குழுவிற்கு வருகை தந்து ஆரம்ப வாக்குமூலங்களை வழங்கிய பின்னர் கைது செய்யப்பட்டார். பின்னர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை வேகமாக உயர்ந்து வருவதன் காரணமாக இலங்கையின் உள்ளூர் சந்தையிலும் தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விலையாக 24 கரட் தங்கத்தின் ஒரு பவுன் விலை 4 லட்சம் ரூபாவை எட்டும் நிலை உருவாகியுள்ளதாக சந்தை வட்டாரங்கள் கூறுகின்றன. இன்றைய காலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,90,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,60,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை நகைக்கடைக்காரர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,900 அமெரிக்க டாலர்களை தாண்டி புதிய சாதனையை பதிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,917 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய புவிசார் அரசியல் அமைதியின்மை மற்றும் அமெரிக்க டாலரின் பலவீனமான நிலை ஆகியவை தங்கத்தின் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. இதுவே இதுவரை பதிவான மிக உயர்ந்த தங்க விலையாக கருதப்படுகின்ற நிலையில் தங்கத்தின் விலை உயர்வுக்கு இணையாக ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 96.58 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளதாகவும் பிளாட்டினத்தின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி எதிர்வரும் காலங்களில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 5,000 அமெரிக்க டாலர்களை தாண்டும் வாய்ப்பு காணப்படுகின்றது. இதன் தாக்கமாக இலங்கையிலும் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த தொடருக்கான உலகக்கிண்ண கிண்ணம் யாழ்ப்பாணத்துக்கும் எடுத்து வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இம்முறை T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் இலங்கையிலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட உள்ளன. இந்த உலகக்கிண்ண தொடர் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நெதர்லாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் கொழும்பில் நடைபெறும் முதல் போட்டியுடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த பின்னணியிலேயே தொடரை நடத்தும் நாடு என்ற அடிப்படையில் இலங்கையிலும் உலகக்கிண்ண கிண்ணம் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இந்த உலகக்கிண்ண கிண்ணம் இலங்கையின் பல்வேறு பிரதான நகரங்களில் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் வடமாகாண மக்களும் இந்த உலகக்கிண்ண கிண்ணத்தை நேரில் பார்வையிடும் வகையில் யாழ்ப்பாணத்துக்கும் இந்த கிண்ணம் எடுத்து வரப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு அடியோடு முடிவு கட்டப்படும் என நீதியமைச்சர் அர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதனுடன் குற்றவாளிகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நாட்டின் சட்டத்தின் ஆட்சி உறுதியாக நிலைநிறுத்தப்படும் என்றும் கூறினார். குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எவ்வித தளர்வும் வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் நிதி அமைச்சின் கீழ் செயற்படும் சட்ட அமுலாக்க அமைப்புகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகளை பாதுகாக்கும் எந்த ஒரு சக்தியும் இனி செயற்பட முடியாத நிலை உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்தால் சமூகத்தில் ஏற்படும் தீமைகளை முழுமையாக ஒழிப்பதே அரசின் பிரதான இலக்காகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் குற்றவாளிகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும், அரசியல் அதிகாரம், செல்வாக்கு அல்லது பதவி ஆகியவற்றை காரணமாக கொண்டு எவரும் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல், குற்றச்செயல்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என மீண்டும் வலியுறுத்திய நீதி அமைச்சர், மக்களின் பாதுகாப்பும் நியாயமும் தான் அரசின் முதன்மை நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளின் மூலம் நாட்டில் நம்பிக்கையுடனான சமூக சூழல் உருவாகும் என நீதியமைச்சர் அர்சன நாணயக்கார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கேரி சம்பா அரிசிக்கான 1 கிலோகிராம் குறைந்தபட்ச கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவக மற்றும் பார் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் கீரி சம்பாவின் விலை தற்போது 330 ரூபாயிலிருந்து 340 ரூபாய் வரையிலான அளவில் உயர்ந்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. 1 கிலோகிராம் அரிசியின் கொள்முதல் விலை 8 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக சந்தையில் விற்பனை செய்யப்படும் 1 கிலோகிராம் அரிசியின் விலையும் 10 முதல் 20 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக உணவகங்களின் செயற்பாடு செலவுகள் மேலும் அதிகரிக்கும் நிலை உருவாகும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைக்கு தீர்வாக அரசுக்கு சொந்தமான கையிருப்பில் உள்ள கீரி சம்பா அரிசியாக மாற்றி சந்தைக்கு வெளியிட அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை உணவகம் மற்றும் பார் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் வலியுறுத்தினார். இது சாத்தியமாகாவிட்டால் கீரி சம்பா அரிசி பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் பொன்னி சம்பா அரிசியை தொடர்ந்து இறக்குமதி செய்ய அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் உணவகங்களில் தயாரிக்கப்படும் உணவுகளில் 60% அதிகமானவை கீரி சம்பா அரிசியை பயன்படுத்தியே தயாரிக்கப்படுகின்றன என்றும், அதற்கு பதிலாக பொன்னி சம்பா அரிசியை மாற்று தேர்வாக பயன்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என நாட்டில் மக்கள் தீர்மானித்தால் தாம் அந்த பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற 2026 உலக பொருளாதார மன்றத்தில் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் இன்று காலை நாடு திரும்பினார். அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் நாடாளுமன்ற விவகாரத்தில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறியதாவது, ஜனாதிபதியை நீக்க முடியவில்லை, குறைந்தபட்சம் பிரதமரையாவது நீக்க முயற்சி செய்தார்கள், அது எங்கே? இன்று காலை நாடு திரும்பியதும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முகம் கொடுக்கவே நான் நேரடியாக நாடாளுமன்றத்திற்கு வந்தேன். அது வரும் வரை காத்திருந்தேன். ஆனால் அதுவும் கொண்டு வரப்படவில்லை. அது வீண் முயற்சியே. நாங்கள் எதற்கும் தயாராகவே இருந்தோம். நீங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர வேண்டியதில்லை. பிரதமர் மாற வேண்டும் என இந்த நாட்டின் மக்கள் தீர்மானித்தால் நாங்கள் வீட்டுக்கு செல்லவும் தயார். நாங்கள் இந்த நாட்டின் மக்களுக்கு பொறுப்புடையவர்கள். அதற்கேற்பவே நாங்கள் செயற்படுவோம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மக்களை அச்சுறுத்தி மிரட்டி மகா சங்கத்தினரை அவமதித்து அரசு அதிகாரிகள், சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் நீதித்துறையினரை பயமுறுத்தி ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் என தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் KD லால்காந்தன் நினைத்தால் இது வெறும் கனவாக மட்டுமே இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் அமைச்சருக்கு தேவையற்றதாக தோன்றினாலும் நாட்டிற்கு இது மிக முக்கியமான விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச, அரசாங்கம் எங்களிடமிருந்து மட்டுமல்ல மக்களிடமிருந்தும் வரும் அறிகுறிகளை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களது அரசியலை மிரட்டினாலும் பயமுறுத்தினாலும் நிறுத்த முடியாது. கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் வழங்கிய செய்தியை அரசு சரியாக புரிந்து கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் இதனையும் அரசு அலட்சியம் செய்தால் எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் இன்னும் கடுமையான பதிலை வழங்குவார்கள் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை ஒரு கட்சியாக தங்களது அரசியல் திட்டம் வழக்கம் போல் மிகவும் வெற்றிகரமாக முன்னேறி வருவதாகவும் பலர் தங்களது கட்சியில் இணைந்து வருவதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில அரசியல் பிரச்சனைகள் காரணமாக விலகியிருந்த பலரும் தற்போது மீண்டும் தங்களது அரசியல் திட்டத்துடன் இணைந்து செயற்பட தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
நாடாளுமன்றத்தில் பொய் உரைப்பதை முதலில் தடை செய்ய வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 27 2 பிரிவின் கீழ் நேற்றைய தினம் தாம் முன்வைத்த கேள்விக்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றும் ஒரு வைத்தியரை இடமாற்றம் செய்ய மாட்டேன் என கூறியதாகவும், ஆனால் அதே நாளில் குறித்த வைத்தியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்ட பதிலும் அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையும் ஒன்றுக்கொன்று முரண்படுவதாக குறிப்பிட்ட ராமநாதன் அர்ஜுனா இந்த விடயம் தொடர்பில் தாம் நீதியை கோருவதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச விசாரணை அதிகாரிகளுக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் குறித்த வைத்தியசாலையின் அத்தியட்சகருக்கு எதிராக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதுடன் வைத்தியர்களால் வேலைநிறுத்த போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன என்பதும் நினைவு கூறத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் 2011ஆம் ஆண்டு தனது மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும், அதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான இராணுவ குழுவே காரணம் என்றும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர முன்வைத்த பிரேரணைக்கு பதிலளித்து உரையாற்றிய போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அப்போது தொடர்ந்து பேசிய ஸ்ரீதரன், அந்த சம்பவத்தில் நான் நூலிலையில் உயிர் தப்பியிருந்தேன், என் உயிர் ஆபத்தான நிலைமையில் இருந்தது என தெரிவித்தார். மேலும் 2013ஆம் ஆண்டு தனது அலுவலகத்திற்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்ட சம்பவத்தையும் அவர் நினைவுபடுத்தினார். அந்த காலகட்டத்தில் இராணுவ புலனாய்வு பிரிவுடன் தொடர்புடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் உள்ளிட்டோர் அப்போது தவிசாளராக இருந்து வேலுமாதிலனை கைது செய்து 13 மாதங்கள் சிறையில் அடைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்த விடயங்கள் நடந்த போது யார் பேசினார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், அதே ஆண்டு மே யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காலங்களில் தற்போதைய அரசாங்கம் முன்வைத்துள்ள வாக்குறுதிகள் தொடர்பாக கடுமையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகள் தொடர்பாக மக்களுக்கு எந்தவிதமான மகிழ்ச்சியான செய்தியையும் வழங்கப்படாததை சுட்டிக்காட்டினார். அவர் குறிப்பிட்டதாவது, இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ வைப்பகத்தில் நகை அடகு வைத்தவர்களின் நகைகளை பெற முடியவில்லை. கடந்த 2024 ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காலங்களில் அரசாங்கமும் அதன் உறுப்பினர்களும் தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி ஒப்படைப்போம் என பொதுமக்களுக்கு உறுதியளித்தனர். ஆனால் தேர்தல் முடிந்து ஓராண்டிற்கு மேலாகியும் இதுவரை எந்தவிதமான மகிழ்ச்சி செய்தியும் கிடைக்கவில்லை. அதேவேளை மக்கள் தங்கள் பொருளாதாரத்தை இழந்து போராடும் நிலையில் அரசாங்கம் இதை உணர்ந்து கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுப்பதா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். மேலும் தமது நகைகளுக்காக காத்திருக்கும் மக்களின் நகைகள் எப்போது மீண்டும் ஒப்படைக்கப்படும் என்றும் இதற்கான வேலை திட்டம் அரசாங்கத்தினால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதா என்பதனையும் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.